அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செடியை ஏற்கனவே நான் நிறையா அறுவடை போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வெட்டி விட்டு மறுபடியும் பாருங்கள் சூப்பராக தளைஞ்சு மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்குது. எல்லாமே ஒரு இலை இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் தளைஞ்சு இந்த மாதிரி பூ இப்போ காய் இருக்குது. நம்ம அந்த காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்க, இது ஒரு கொத்து தான் பாருங்க. இது இப்படி நிற்க முடியாமல் இப்படி சாஞ்சிருக்குது. நம்ம இதை அறுவடை எடுத்துக்கலாம். இந்த இங்கே இருக்குது, இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு செடி தான். இதை பார்த்தா பூ வந்திருக்குது. இதில் ஒரு காய் இருந்தது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது. எல்லாமே பாருங்க, ஒவ்வொன்றும் ஒன்று நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது காய். ஒரு அஞ்சு செடி இருந்தால் போதும் நமக்கு அறுவடைக்கு. இது இது 3 இது இருக்குது. இந்த கொத்தில் 3 காய்ச்சிருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே இப்போது இந்த ஒரு கொத்தில் இப்போ 4 இருக்குது. 4ஐயுமே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செடி அடர்த்தியாக இருந்தால் நமக்கு செடி எங்கே காய் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்துட்டே நம்ம எடுக்கணும். ஒன்று இருக்குது, இல்லை இல்லை, இங்கே 2 இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கே சூப்பராக பெருசாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம இந்த செடிக்கு மாட்டு சாணம், அப்புறம் மண்புழு, இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது காய். அந்த சைடு இந்த பக்கம் வேறு எங்கேயா இருக்கேன் பாரு. அவ்வளோண்ணா. இங்கே இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இங்கே இருக்கு பாரு. நமக்கு இப்போ தான் பார்த்துட்டு போனோம். இங்கே இருக்க தெரியல, அதனால பார்த்து நம்ம எடுக்கணும். உள்ளே இருக்கிறது செடியும் காயும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே இந்த காய் பெருசாக முத்திருச்சு. இதை நம்ம விதைக்க வச்சுக்கலாம். நமக்கு பழைய செடி நிறைய செடி இருந்தது. எல்லா செடியுமே ஒன்றொன்னா போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த செடியை நம்ம இந்த காயை எடுத்துக்கிட்டு இந்த செடியை பிடுங்கிட்டு வேறு எதுவும் நம்ம வைக்கணும். இப்போ இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே செடியில் எத்தனை காய் இருக்குன்னு பாருங்கள். பழுத்துச்சு பாருங்க. இது வாடிச்சு, எதனாலும் தெரியல. இந்த ஒரு செடி தான், இந்த ஒரு செடியில் காய்ச்சது இத்தனையும். இப்போ வரைக்குமே பாருங்க, பூச்சி எதுவுமே இல்லை. இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. செடி காட்டேன், இல்லை இப்படி காட்டக்கிட்டே பாருங்க. இந்த செடியில் பாருங்கள், சூப்பராக இருக்காது. இந்த ஒரு செடி தான், இதில் இத்தனை காய் காய்ச்சிருக்கு. நம்ம இப்போ இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக காய்க்குது காய். நம்ம அந்தளவுக்கு செடியை நம்ம பராமரித்தா நமக்கு நல்லாவே அறுவடை கொடுக்கும். இப்போ இது பழைய செடி. இந்த வருஷம் இருக்கிறது நம்ம புது செடி வச்சோம். இப்போ காய் வந்திருக்கு பாருங்க, பூவெல்லாம் இருக்குது. இன்னும் நம்ம அறுவடை பண்ணலை. இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குது. நான் பெருசானதுக்கப்புறமா உங்கள்கிட்ட அறுவடை போடுறேன். இப்போ இந்த முட்டைக்கோஸ் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நீ இதுக்கு மேலே பெருசாக வருதான்னு தெரியலை. இதை இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விட்டால் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம். எங்கே சேர்க்கிறது?
கரெக்டாக திறக்கணும்னா கத்தி சாஃப்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த முதல்ல இப்போ வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து பொரியலுக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து இப்போ இந்த முட்டைக்கோஸை நம்ம எடுத்துட்டோம். இது எடுத்துலாமா? பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போது இந்த செடி வந்து நான் இந்த அழுகுன பழத்தை போட்டது அதை முளைச்சி நான் பிடுங்கி வச்சேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. பாருங்க, ஒரே கொத்தில் வந்து இப்போ 4 காய் காய்ச்சிருக்குது. இந்த இதில் வந்து 3, இது 2, இங்கே 2 சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கேலாம் நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து நான் விதை போட்டு வரல, அந்த பழத்தை போட்டு அதிலேருந்து நான் பிடுங்கி வச்சது தான். சூப்பராக காய்ச்சிருக்கு. இது வந்து ஏற்கனவே இந்த ரோஸு, குட்டி ரோஸில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பூ எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ 2 பூ இருக்குது. இது வந்து பெரிய ஒரு தொட்டியில் வைக்கணும். சின்ன பையில் இருக்கிறதுனால நான் தேடவே இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு பூ கொடுக்குது. அதுங்க பன்னீர் ரோஸு 2 ரோஸ் நமக்கு வந்திருக்கு. இந்த ரோஸ் வந்து இது ஒன்று இருக்குது. நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏம்மா இது பாருங்க, இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்குது. அங்கே கீழேயும் தளைஞ்சிருக்கு. நம்ம வந்து இதையும் நம்ம எடுத்துட்டோம். நம்ம வந்து ரோஸ் எடுத்தோம். இப்போ வந்து செம்பருத்தி இருக்குது, 2 பூ பூத்துருக்கு. அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுனால எல்லாமே தளைஞ்சு சூப்பராக வந்துகிட்ருக்கு. இப்போ 2 பூ பூத்துருக்கு. நம்ம 2ஐயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு பூ நமக்கு அழகாக வந்து சூப்பராக இருக்குது. சரி, இந்த வெண்டைக்காய் வந்து இந்த முட்டைக்கோஸு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வச்சுடலான்னு சொல்லிட்டு வச்சேன். நமக்கு காய் காய்ச்சிருக்குது. நம்ம அதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் வந்து பெருசாகிடுச்சு பாருங்கள். இது பெருசாகிடுச்சு. இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நான் வரல. இருக்கு பண்ணிடலாம். பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பையில் வந்து இந்த அரிசி சாக்கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இதில் வந்து மண் போட்டு இவ்வளோதான் மண் இருக்குது. மண்ணுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரே ஒரு காய் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த காய் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது குத்துது. இப்போது நமக்கு வந்து இந்த ஒரு கொடி வந்து ஒன்று நம்ம கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு பொரியலுக்கு வரும். நமக்கு 2 இது வைக்கலாம். இப்போ நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம். கத்திரிக்காய், செடியாவரை, பட்டாவரை, அப்புறம் ஒரு 4 வெண்டைக்காய், செம்பருத்தி, ரோஸு, முட்டைக்கோஸு, இசானிக்காய், இது நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.